திண்டுக்கல்லில் திடீர் திருவிழா. வணக்கம் நண்பா. வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கல பார்த்தா தூரத்தில் ஒரு சத்தம். என்னடான்னு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது. இந்த மாதிரி திருவிழா பயல்கள்லாம் மூவ்மெண்ட்லேயே இருக்காங்க. இதை பார்க்கல நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்ம ஊராக இருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருப்போம். சரி விடுங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம சொந்த ஊர் மாதிரி தான். அப்படியே நம்மளும் திருவிழாவில் கலந்துக்கிட்டோம். உண்மையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வாசிக்கிற இசையில் நம்மளை அறியாமலே கால் ரெண்டு நடனம் ஆடும் போல அந்தளவுக்கு பயங்கரமாக இசையை வாசிக்கிறாங்க. அப்படியே பக்கத்துலேயே வந்து சாமியார் வந்து தட்டை திண்ணூறு எடுத்து வந்தாங்க. நம்மளும் திண்ணூறுலாம் வாங்கி பட்டை கட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு சாமியார் வந்து அந்த சாமி கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண் நிகர் தாண்டா, நாங்களும் ஆடுவோண்டா ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி அக்கா மூவ்மெண்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. இந்த பார்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பேர் 4 விதமாக நினைப்பாங்க. அதனால வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாமல் இருக்கணும்ட்டு இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த அந்த இடத்துல செஞ்சுட்டு போயிடுறதுன்றது ரொம்பவே ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. அவங்க வாசிக்கிற இசையெல்லாம் நீங்களே கேட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அப்புறம் அப்படியே மேலே அனந்து பார்த்தா வான வேடிக்கை அதை விட சிறப்பாக இருக்குது. இவங்க வாசிக்கிறதெல்லாம் சொல்லி வச்சு வாசிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. சரி, உன்னை விட்டு அன்னைக்கு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு காலையில் டியூட்டிக்கு போகணும், வாடா தம்பி போகன்ட்டு நம்ம மேனேஜர் ஐயா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உண்மையிலுமே அந்த திருவிழாவுக்கு நம்ம கலந்துக்கிட்ட முக்கியமான காரணம் நம்ம மேனேஜர் ஐயா தான். அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி எங்கே திருவிழா இருந்தாலும் அது நம்ம ஊர் திருவிழா மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுவோம். வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சு.